தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ஆட்சியை நிர்ணயிக்கின்ற சக்தியாக வரும். அது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி அமைத்தால் அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவளிக்காது. ஆகவே நாங்கள் நிபந்தனையோடு புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்கின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற போது இந்த நிபந்தனைகள் எப்படி என்றால், எங்களுடைய நிலங்கள் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய கடலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், இந்த இராணுவம் வெளியேற வேண்டும், சிறையிலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். கண்முன்னாலே ஒப்படைக்கப்பட்டவர்கள், இந்த இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் எங்கே என்று அந்த உறவுகள், ஒப்படைத்த உறவுகள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை சம்பந்தமாகவும் எங்களுடைய மீனவர்கள், இந்திய மீனவர்கள் வருகை சம்பந்தமாகவும் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய மக்களுடைய உரிமை பிரச்சனை பேச்சுவார்த்தை தொடங்கி அதை தீர்க்கின்ற ஒரு சமஷ்டி முறையான தீர்வை நாங்கள் கோருகின்ற புதியவர்களுக்கு நாங்கள் இந்த நிபந்தனையின் அடிப்படையில் ஆதரவளிப்போம். இந்த விடயங்களை உடனடியாக செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் ஒரு அமைச்சரவையிலே அங்கம் வகிப்போம் என்று அர்த்தமல்ல. ஆனால் எங்களுடைய வளங்கள், எங்களுடைய பலத்தை வைத்துக்கொண்டு மக்கள் நிச்சயமாக இந்த முறை இறுதி சந்தர்ப்பமாக ஒரு வாய்ப்பை தருவார்கள். அது வலுவான ஒரு சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக வரும். அந்த வகையிலே நாங்கள் நிபந்தனையோடு புதிய அரசாங்கத்தை ஆதரிக்கின்ற, அது செய்கின்ற நிலையை உண்டு பண்ணுகின்ற சக்தியாக நிச்சயமாக வருவோம். அந்த வருகின்ற போது நாங்கள் இந்த நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்தி, அந்த நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் இந்த அரசாங்கத்தை ஆதரவிலிருந்து விலக்கி இந்த அரசாங்கத்தை கவுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொள்ளும். இங்கே கடற்படை, இராணுவம் அவர்களுடைய அந்த வல்லமையோடு, இலங்கையில் இருக்கிற அமைச்சர்களின் அந்த ஆணையோடு இன்றைக்கு பல முல்லைத்தீவு கரவல பாடுகள் பறிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த இலங்கையிலே வாழுகின்ற ஒரு இனம், ஒரு தேசிய இனம், அந்த இனம் தன்னுடைய கடலை, தன்னுடைய நிலத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை சிங்கள அரசியல்வாதிகளுக்கு இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் இனப்பிரச்சனையும் அல்லது எங்களுடைய மீனவர்கள், எங்களுடைய நிலம், எங்களுடைய கடல், எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய உரிமை பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்றால் சர்வதேசத்திடம் ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கலாம். ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு, இந்த நாட்டிலே இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை சர்வதேசம் தர வேண்டும் என்று கேட்கின்ற இறுதி வாய்ப்பு, இறுதி சந்தர்ப்பம் என்று நான் கருதுகிறேன். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது போல் நாங்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அதை சர்வஜன வாக்கெடுப்பின் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ரீதியிலே அதை நியாயப்படுத்துகின்ற வழியை நாங்கள் கையாளுவோம். இது அடுத்த முறையும் இந்த கருத்தை சொல்லுகின்ற தன்மை என்ன பொறுத்தமட்டில் இருக்காது. இது ஒரு இறுதியுமான சந்தர்ப்பமாக நாங்கள் பார்க்கின்றோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த நாட்டிலே பிரிந்து போகின்ற வாய்ப்பை ஒரு வாக்கெடுப்பின் ஊடாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை சர்வதேசத்திடம் கோருவோம். அப்படியான நிலை வருகின்ற போதுதான் எங்களுடைய கடலையும் எங்களுடைய நிலங்களையும் நாங்கள் காப்பாற்ற முடியும்.